அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா பக்கமும் விடாம தேடினேன். என் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு துடிச்சேன். எங்க தேடியும் காணல. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சேன். அப்பதான் பிரியா அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்தா. அந்த பங்களாக்குள்ளேருந்து என் மக பதறி அடிச்சு வெளியில ஓடி வந்ததை பார்த்ததும் உள்ள ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் உடனே உள்ள போனேன். அங்க பிரதீப் அடிபட்டு கிடந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அவனுக்கு மூச்சு இருக்கான்னு பார்த்தேன். நல்ல வேளை அவனுக்கு உயிர் இருந்தது. அப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. இருந்தாலும் இதனால என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை வருமோன்னு நினைச்சு உடனே அங்க இருந்த தடயங்களை எல்லாம் அப்புறப்படுத்தினேன். அதுக்கப்புறம் பிரதீப்பையும் நான் அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது தலையில அடிபட்டதால ஞாபக சக்தி போயிருச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல தான் அங்க வந்த ராஜீவும் உமாவும் பிரதீப்பை பார்த்தாங்க. ராஜீவ் பிரதீப்பை பார்த்தானா? ஆமா. அப்பதான் அவன் குழந்தை கூட காணாம போய் அந்த குழந்தை வழி தவறி என்கிட்ட தான் வந்துச்சு. அப்பதான் பிரதீப் உங்க பையன்னு ராஜீவ் சொன்னாரு. சென்னைக்கு அவரே பிரதீப்பை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா பிரதீப் ஒத்துக்கல. அதனாலதான் நானே வர வேண்டியதாயிருச்சு. உங்களுக்கு ராஜீவ் யாருன்னு தெரியல? தெரியும் சார். என் மகளை பார்க்கணும், பேசணும், அவ கூட சேரணும்னு ஆசை இருக்கு சார். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ரொம்ப சுயநலம்னு நீங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல சார். நான் உங்க பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சேன். அதே மாதிரி ராகவன் கிட்ட இருந்து என் பிள்ளைய என்கிட்ட திருப்பி ஒப்படைங்க சார். ஏன்னா என் பிள்ளைய திரும்பி வாங்க எனக்கு வேற வழி தெரியல சார். அது நடக்கும் சார். ஆனா ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர் சந்திக்கணும். வேற சில பிரச்சனைகளுக்கு உங்களால தீர்வு ஏற்படும். யார? டாக்டர் கருணாகரன். அந்த ஆளையா? அதெல்லாம் என்னால முடியாது சார். முடியவே முடியாது. ஏன்? அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. அவன் எல்லாம் மனுஷனே கிடையாது சார். சொந்த பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு கையாலே அடிச்சு கொண்டவன் சார். இந்த ஜென்மத்துல அவன் மூஞ்சில முழிக்க விரும்பல சார். ப்ளீஸ் திவாகர், இப்படி பேசாதீங்க. கஸ்தூரி கொலை வழக்குல சில திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. அந்த கேஸ் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்தது. தெரியும் சார், பேப்பர்ல படிச்சேன். நீங்க அதுல நேரடியா சம்பந்தப்படல. ஏன்னா கஸ்தூரி கொலை நடந்த போது நீங்க ஸ்பாட்லயே இல்ல, ஊரை விட்டு போயிட்டீங்க. ஆனாலும் கஸ்தூரி இறந்ததுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். கஸ்தூரி பேரை கருணாகரன் கெடுக்க கூடாதுன்னு உங்க பேரை அவர் கோர்ட்ல எடுக்கவே இல்லை. ஏதோ குடும்ப தகராறுல அவங்களை அடிச்சுதான் சொல்லிட்டாரு. ஆனா கருணாகரனுக்கும் கஸ்தூரிக்கு வந்த சண்டைக்கு நீங்க தான் முக்கியமான ஒரு காரணம். உங்களால மறுக்க முடியுமா? அதனால இதுல உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு.
கஸ்தூரி கொலை வழக்குல கருணாகரன் நிரபராதி சார். முத்துலட்சுமி தான் குற்றவாளி. என்ன எங்களால கருணாகரனை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியல. அதனால முத்துலட்சுமி ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா. அதை கேட்டு கருணாகரன் பாவம் உடைஞ்சு போயிட்டார் சார். அவர் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமையில நீங்க அவரோட சேர்ந்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதையும் தாண்டி கருணாகரனால உங்க பொண்ணை உங்ககிட்ட சேர்த்து வைக்க முடியும். அது எப்படி? எப்படியோ அதுக்கு நான் பொறுப்பு சார். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் டாக்டர் கருணாகரனும் சந்திக்கணும். ப்ளீஸ் மறுக்காதீங்க. சரி சார். தேங்க்ஸ். எப்ப சந்திக்கணும் நான் சொல்றேன். நானா கண்ணு? ஃப்ரீயா தானே இருக்கீங்க? சரி, பழசெல்லாம் ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? பிரதீப், நான் சஞ்சய். சரி சரி. ஏய் ருத்ரா, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும்டி. நீ பிரதீப்னு பிடிவாதம் பிடிக்கிற, அவன் சஞ்சய்னு பிடிவாதம் பிடிக்கிறான். இந்த குழப்பமெல்லாம் வேண்டான்னுதான் நான் நானா கண்ணுனே கூப்பிடுறேன். எப்படி எப்படி ஐடியா? நானா கண்ணுனா? நானா நான் புலம்புறான்ல, அதான் நானா. தம்பி, இந்த சூப்பு சாப்பிடு. சூப்பா? உனக்கு ரொம்ப பிடிக்குமே. நிறைய மிளகு தட்டி போட்டு காரமா ஆட்டுக்கால் சூப்பு வச்சிருக்கேன், நீ சாப்பிடு. உனக்கு அம்மா ஞாபகம் கண்டிப்பா வரும். வேன் முயற்சி. சும்மா இருக்க மாட்டியா நீ? நான் ஏதோ என் பிள்ளைக்கு எப்படியாவது ஞாபக சக்தியை வரவழைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அதை கெடுத்துருவ போல இருக்கு. நீ இரு, நான் பாக்குறேன். இவங்க எதுக்கு இங்க வராங்க? ஏய், கெட்டதடி குடி. என்னம்மா? அந்த ஸ்னேகா வராடி. அவளா? அவ எதுக்காக இங்க வரா? ஐயோ, தெரியலையே. நானா கண்ணு? கண்ணு, கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடு. அவளை என்ன பண்றேன்னு பாரு, வா. நில்லு. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? எங்கடி வந்த? இல்ல ஆண்டி, அது என்னடா அடிச்சு போட்டமே, திரும்ப எப்படி அவன் உயிரோட வந்திருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா? நீ ஏமா இங்க வந்த? உன் புருஷனை துணைக்கு கூட்டிட்டு வந்தா நாங்க அப்படியே பயந்து உன்னை உள்ள விட்டுடுவோமா? அப்படிலாம் இல்லம்மா, பிரதீப் திரும்பி வந்துட்டான்னு கேள்விப்பட்டோம், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். தேவையே இல்ல, உங்களை தான் வர வேண்டான்னு சொல்லியாச்சுல, அப்புறம் ஏன் மரியாதை கெட்டு போய் வரீங்க? வந்து இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் ஏன் கெடுத்துக்கிட்டு போறீங்க? இத பாருங்க, உங்க சம்மந்தம் இனிமே எங்களுக்கு தேவை கிடையாது. இனிமேலும் ஒட்டிக்கலான்னு ஏதாவது பிளான் இருந்துச்சு, இதோட விட்டுடுங்க. இல்லம்மா, இனிமே இது ஒட்டாது. இந்த சம்பந்தமும் சரி வராது. மனிதாபிமான அடிப்படையில ஐஜி அங்கிளோட புள்ளைங்கிறதுக்காக தான் நாங்க பிரதீப்பை பார்க்க வந்தோம். ஒன்னும் தேவையில்லை. உன்னோட மனிதாபிமானத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஏலம் போடு. எதையாவது சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்த உன் மான மரியாதையெல்லாம் கெட்டு போயிடும். வாமா ஸ்னேகா, வா துரகேஷ். ஹலோ சார். என்ன இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? பிரதீப் வந்திருக்கான், வாங்க பேசலாம். நில்லுங்க. நான் உங்களை உள்ள வராதீங்க, என் வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க, வெளியில போங்கன்னு விரட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவங்கள முதல்ல வெளியில போக சொல்லுங்க. ஏன் அவங்க வந்தா என்னடி? எதுக்கு அவங்க வரணும்? எதுக்கு என் புள்ளைய பார்க்கணும்? என் புள்ளைக்கு ஞாபக சக்தி போற அளவுக்கு தலையில அடிக்க வேண்டியது, அப்புறம் வந்து வேடிக்கை பாக்குறது. உன் புள்ள செஞ்ச காரியத்துக்கு உன் புள்ள உசுரோட இருக்கான்னு சந்தோஷப்படு. நல்ல எண்ணங்களோட, நல்ல புத்தியோட, நல்ல விஷயங்களை பேசுறானே, நல்ல பிள்ளையா இருக்கானு பெருமைப்படு. நியாயமா அந்த பிரியா செஞ்ச காரியத்துக்கு நீ கோவில் கட்டி கும்பிடணும்.
இதுங்களை எதிரில வச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க பையனுக்கு ஒரு பொறுப்புள்ள அப்பாவா பேசுங்க. ஆண்டி ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. வாடிக்கு நம்ம கிளம்பலாம். நில்லுங்க. நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் என் கூட உள்ள வரீங்க. இது ஏன் வீடு. யார் வரணும் வேண்டாங்கிறத முடிவு பண்ண வேண்டியவன் நான். உள்ள வாங்க. வா துவரகேஷ். வா ஸ்னேகா. வா. பிரதீப் வந்துட்டாப்பா. என்ன அவனுக்கு பழைய எதுவும் ஞாபகத்துல இல்ல. கிட்டத்தட்ட ஒரு அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி இருக்கான். ராஜீவ் மாமா சொன்னாரு. உண்மையாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எப்படியோ பிரதீப் பத்திரமா வந்துட்டான்ல சார், அது வரைக்கும் சந்தோஷம். நாங்கள் என்னமோ ஆயிடுச்சு, கிடைக்கவே மாட்டான், காலை முழுக்க பழி சுமக்கணும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் சார். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இப்பதான் கொஞ்சம் நல்லவனா பொறுப்புள்ள பையனா இருக்கான்பா. இதே தொடர்ந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான் சார். எல்லாம் சரியாயிடும் சார். இருங்க, பிரதீப்பை கூப்பிடுறேன். பிரதீப், பிரதீப். ஓ ஆமாப்பா, இப்ப அவனுக்கு பிரதீப்னு சொன்னா தெரியவே இல்லை அவனுக்கு. அதனால இப்பெல்லாம் சஞ்சய்னு கூப்பிட்டாதான் திரும்பி பார்க்கறான். ஒரு நிமிஷம். சஞ்சய், சஞ்சய். என்ன அங்கிள் கூப்பிட்டீங்களா? வாப்பா. துவாரகேஷ், ஸ்னேகா. ஹாய். தள்ளு. ஸ்னேகா, நீ வாடா. ருத்ரா, ஏய். நான் அங்கிள். பேசுறேன் அங்கிள். பரவாயில்ல விடுங்க. பழசு எதுவுமே ஞாபகம் இல்லாதவர்கிட்ட நாங்க என்ன பேச முடியும்? பிரதீப்பை நேரில் பார்த்ததா அண்ணன் சொன்னார். அப்ப திவாகரை பத்தி எதுவும் சொல்ல? திவாகரா? அவர் யாரு? யார் சார் திவாகர்? ஓ, அப்ப ராஜீவும் உமாவும் யார் திவாகர்னு உங்ககிட்ட சொல்லல? இல்லை சார். இன்ஃபேக்ட் பிரதீப்பை ஏலகிரியில பார்த்து திவாகருக்கு அவன் என் பிள்ளைன்னு சொன்னதே அவங்கதான். அதை நம்பிதான் அவரு பிரதீப்பை இங்க கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டாரு. இப்ப சொல்லுங்க, திவாகர் யாருன்னு தெரியாது? தெரியலையா அங்கிள்? உனக்கு துவாரகேஷ்? இல்லை சார், தெரியல. கட்டாயமா நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கணும். திவாகர் பிரியாவோட அப்பா. எந்த பிரியாவோட அப்பா? என்னம்மா, நம்ம பிரியாமா? என்ன அங்கிள் சொல்றீங்க? பிரியா ராகவன் மாமாவோட பொண்ணு. இல்லை, உனக்கு தெரியாது. பிரியா என் சொந்த தங்கச்சி இல்லை. என் அப்பா அம்மா அவளை வளர்த்தாங்க, அவ்வளோதான். பிரியா சார் சொன்ன மாதிரி திவாகரோட பொண்ணு தான். டிக்கி என்ன உளறிட்டு இருக்க? ஆமா ஸ்னேகா, அது ஒரு பெரிய கதை. நான் அப்புறமா சொல்றேன். இவ்ளோ பெரிய விஷயத்தை இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க, அதையும் அப்புறமா சொல்றேங்கற? இந்த ஷாக் என்னால ஏத்துக்கவே முடியல. பிரியா நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா? அவ நம்ம ரத்தம் இல்லையா? இல்ல. ருத்ரா, விடுங்க, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சார். பிரதீப்பை பார்க்கலான்னு வந்தோம், பார்த்துட்டோம். ஒரு கெட்ட பேர்லேருந்து தப்பிச்சோன்ற நிம்மதியோட நான் கிளம்புறோம் சார். ஸ்னேகா, வா கிளம்பலாம். வரோம் சார். சரிப்பா. வரேன் அங்கிள். வண்டி நிறுத்தின உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? பிரியா நம்ம வீட்டு பொண்ணு இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவ திவாகரோட பொண்ணுங்கிறது எவ்வளவு பெரிய ரகசியம். இத எப்படி என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? இப்ப அதுக்கான காரணம் தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இங்க பாரு, நான் வேணும்ட்டு இந்த விஷயம் எல்லாம் மறைக்கல. அவளுக்கே இந்த விஷயம் தெரியாது. அது வேற விஷயம். ஆனா என்கிட்ட நீயே சொல்லல. என்கிட்ட சொன்ன என்ன ஊர் பூரா டமாரா அடிக்க போறேனா? என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? ஏன் என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்ச? எனக்கு ஞாபகமே இல்லாத விஷயத்துக்கு நீ யோசிச்சு காரணம் கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க யாருக்குமே ஞாபகமே இல்லை. இதுதான் உண்மை. திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா ஒரு கை குழந்தையை கொண்டு வந்தார். எனக்கு அப்போ 4-5 வயசு இருக்கும். இது கஸ்தூரியோட ஃப்ரெண்டு திவாகரோட பொண்ணு. இனிமேல் நம்ம குழந்தை மாதிரி வளர்க்க போறோம். இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னாரு. நாங்களும் சத்தியம் பண்ணோம்.
அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 3 பேருமே அந்த சத்தியத்தை மீறல. ஏன்னா அந்த சத்தியம் எங்களுக்கு மறந்து போச்சு. பிரியா இன்னொரு வீட்டு குழந்தைங்கிறது எங்கள் மனசில் துளி கூட எல்லாம் போச்சு. அவளோட பேச்சு, சிரிப்பு, துடுக்குத்தனம், எல்லாத்துக்கும் கமெண்ட் அடிக்கிறது, அப்பாவை எதிர்த்து நின்று விமர்சனம் பண்ணுற தைரியம் நம்ம குடும்பத்திலே அவளுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பாவும் அதை ரசித்து ஏற்றுக்கிட்டாரு. இப்போ திவாகர்னு பேர் சொன்னதுக்கப்புறம் தான், அவர் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் எனக்கே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நானே மறந்து போன விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் ஸ்னேகா? உங்ககிட்ட மறைக்கணுன்ற எண்ணாலும் எனக்கு கிடையாது. புரியுது. இங்கே பார், அதனால் நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டதான் மறந்துடு. நம்ம வீட்டு பொண்ணு தான் பிரியா. என் தங்கச்சி தான் உனக்கு நாத்தனார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே பார், அவகிட்ட மட்டும் தயவு செஞ்சு இதை பற்றி சொல்லிடாத. என்ன பேசுற டிகே? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு குடும்பமே சேர்ந்து இவ்வளோ நல்ல காரியத்தை பண்ணியிருக்கீங்க. இதனால தான் உங்க குடும்பத்தை, இந்த உறவுகளை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இந்த குடும்பத்துல மருமகளா இருக்கிறதுல நான் நிஜமாவே ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்ஸ் நேஹா. இதை பத்தி நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு அவ மேல அன்பு, பாசம் அதிகம்தான் இருக்கு. ஏன் தெரியுமா? என்ன மாதிரியே அவளோட அம்மாவும் சின்ன வயசுல இறந்துட்டாங்கல்ல, அதனாலதான். துவா, இனிமே பிரியாவை நான் உயிருக்கு உயிரா பார்த்துப்பேன். தேங்க்ஸ். வா. தூக்கம் வரலையா செல்லம்? பாட்டி வேணும். பாட்டி கிச்சன்ல வேலையா இருக்கணுமா? வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் படுக்க வருவாங்க. எங்கிட்ட பேச மாட்டியா? ராகவன் தாத்தா வேண்டாமா? ராகவன் தாத்தா உனக்கு பிடிக்காதா? ராகவன் தாத்தாவை பிடிக்கும், இன்னொரு தாத்தாவையும் பிடிக்கும். யாரது? கஜேந்திரன் தாத்தாவா? இல்ல, கஜேந்திரன் தாத்தா கெட்ட தாத்தா. அது உனக்கும் தெரிஞ்சிருச்சா? பரவாயில்லையே, உங்க அம்மாவோட நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. எனக்கு பிடிச்சது திவாகர் தாத்தா. அவர் சாக்லேட் எல்லாம் கொடுப்பாரு, கதையெல்லாம் சொல்லுவாரு, போட்டோ எல்லாம் காட்டுவாரு. திவாகர் தாத்தாவா? அவர் யாரு புதுசா? நாங்க டூர் போனோம்ல, அங்க இருந்தாரு. நான் காணாம போனோம்ல, அவர் தான் என்னை காப்பாத்தினாரு. அவர் வீட்டுல நிறைய போட்டோ எல்லாம் காட்டினாரு. நம்ம வீட்டுல இருக்க போட்டோ கூட அங்க இருந்துச்சு. என்னமா சொல்ற? நம்ம வீட்டுல இருக்கிற போட்டோ அந்த தாத்தா வீட்லயும் இருந்துச்சா? எந்த போட்டோ? தோ அந்த போட்டோ தான். கஸ்தூரி, இவங்க போட்டோ தான் அங்க இருந்துச்சு. கஸ்தூரி, திவாகர், திவாகர், கஸ்தூரி. என்ன உமா, ஏலக்கடி போயிட்டு வந்த உடனே நீ ஆளே மாறிட்ட. எப்பவும் சாப்பிட்டதும் எனக்கு கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணுவ, இன்னைக்கு வாசல்ல வந்து உலாத்திட்டு இருக்க. அத்தை, என் தலையை தொட்டு பாருங்க. ஏ, என்னாச்சு? தொட்டு பாருங்க அத்தை. என்னம்மா, எங்கேயாவது விழுந்துட்டியா? தலையில அடிக்கடி பட்டுடுச்சா? அப்படி எதுவும் தெரியலையே. இல்ல அத்தை, என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்குதா? என்னது? என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்காத்த. அத்தை, பொம்பளைங்களுக்கு எப்ப தலை வெடிக்கிற மாதிரி இருக்கும்? ஏதாவது பெரிய ரகசியத்தை நமக்கு வேண்டியவங்க கிட்ட உடனே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தா தலையே வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ காலையில கூட பார்த்தல்ல, நீ ஊருக்கு போயிருந்தப்ப இந்த ஸ்னேகா இருக்காளே, அவ கோவில்ல அவ அப்பனை போய் பார்த்து கலாட்டா பண்ணால, அது உன்கிட்ட சொல்லாம என் தலையே வெடிக்கிற மாதிரியே இருந்தது. நீ ஊர்ல இருந்து வந்ததும் உன்கிட்ட அதை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தலைவலியே விட்டுது. கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க அத்தை. அதேதான். அப்படி ஏதாவது ரகசியம் இருக்கா உமா? எனக்கு தெரியாத ரகசியம் ஏதாவது இருக்கா? ஆமா அத்தை. ஆனா அத சொன்னா ராஜீவ் திட்டுவாரு. ஏய் சொல்லிடு உமா, இல்லன்னா உன் தலை வெடிச்சிரும் உமா. அத்தை, நான் மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. ராஜீவ் என்ன திட்டுவாரு. ஏன் உமா, குட் நைட் சொல்லிட்டு குஷியோட தூங்க போகலான்னு
சாதாரணமா வந்தவள இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப சொல்ல மாட்டேன்னு சொன்னா இப்ப நான் எப்படி நிம்மதியா தூங்குவேன்? ஐயோ, அந்த ரகசியம் தெரியலன்னா எனக்கு தூக்கமே வராதே. என் தலைய விடிச்சிடும் போல இருக்கு. ஐயோ அத்தை, என் தலை வெடிச்சாலும் பரவாயில்ல அத்தை, ஆனா உங்க தலை மட்டும் வெடிக்க கூடாது. நான் உண்மைய சொல்லிடுறேன் அத்தை. வா வா, உட்கார், வா சீக்கிரம் வா. வா உட்காரு, உட்காருமா, உட்கார். இப்ப சொல்லு. அத்தை, ஏலகிரியில நாங்க பிரதீப்ப பார்த்தோம்ல. ஏமா, நிஜமாவே அவன் மூளை கலங்கி போச்சா? இவளே ஒரு நரம்பி. இவ அடிச்சா ஆஃப்டர் ஆல் ஒரு கொசு கூட சாகாது. இவ அடிச்சா அவன் மூளை கலங்கிடுச்சு. அதை விடுங்க அத்தை. ஏலகிரியில நாங்க திவாகரை பார்த்தோம். யார் அது திவாகர்? என்னத்த இப்படி கேக்குறீங்க? தீபாவளி கூட மறக்கலாம், திவாகரை மறக்கலாமா?